ஆண்மை இல்லை என்று கவலைப்படுகிறாயா என் மகள்? என்ன, நீங்கள் எனக்கு ஆண்மை இல்லை என்று பேசுகிறீர்களா? பாபு, இரவில் சிங்கம் கத்தியது, அப்படி எனக்கு ஆண்மை இல்லை என்றார். அதனால் பாபு, நம்முடைய சிம்ம குரல் பூனை குரல் போல இருக்கக்கூடாது. அதை நாமே சொல்லக்கூடாது, பெண்கள் சொல்ல வேண்டும். இது சதி போல உள்ளது. அவர்களுக்கே வெளியில பேசுவோம். ஏன் பாபு? நீங்கள் மாஸ்டர் மாயை. பிரணந்தி. வணக்கம் நண்பர்களே. யோ நண்பா, எங்கே இருக்கிறாய்? எங்கேயும் இல்லை. வெளியே வர முடியாது. வெளியே வா. எங்கே இருக்கிறாய்? சொல்லுங்க. அதே எனக்கு மட்டும் இல்லை என்று சொன்னாரு. ஆனால் பாபுவுடன். ஆம், நான் இரவில் படுக்கையில் தெரிந்தது. ஆனால் பண்டாரு அதுவே. ஏமாற்றம் நேற்று இரவு நடந்தது. சொல்லுங்கள். அது அப்படி இல்லாமல் சொன்னேன். முழுவதும் காட்டுவாரோ என்று நினைத்தேன். நான் காட்ட வேண்டுமா? காட்டினார் என்று சொல்கிறார்கள். 3 நிமிடங்கள் ஆகாமல் முழுவதும் எரிந்து விட்டது அல்லவா? ஓ பார், எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து என்னவோ சொல்லும் வார்த்தையில. நான் அப்பா, உன்னை எப்படி என்றால் இதோ. நீ செய்ய முடியாது. உன்னுடன் நான் இருக்க முடியாது. முற்றிலும் ஆடவில்லை. ஓசை ஏதோ ஒரு சொன்னது. எந்த விதமான பொய்களும் இல்லை, உண்மைகள். ஓ சரி. நீ இப்போது மீண்டும் சொல்லு. நீ என்ன நிறைய செய்ய முடியாது. எனக்கு விவாகரத்து வேண்டும். விவாகரத்து நான் ஒப்புக்கொள்வதில்லை. எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டும். நாகவர் வேண்டும். நாஸ்டாக் இங்கே தீர்மானிக்க முடியாது. அங்கு தெரிஞ்சதே. காலை வணக்கம். காலை வணக்கம். நன்றாக இருக்கிறது மிகவும். என்ன வைத்தியம்? நீங்கள் லைலா இல்ல, பிரியா வாரியர் போல இருக்கிறீங்க. பிரியா வாரியர் யார்? அவரது வாழ்க்கை பற்றி எந்த புஷ்பம் என் மகனுக்கும் தெரியாது. ஆணாக இருந்தால் தான் தெரியும். நான் சொல்லவா? இது உண்மையிலேயே இல்லை. முதலில் சிறிய வேலை என்பதை பார்ப்போம். மன்னிக்கவும் வழக்கறிஞர் சார். நீங்க எல்லாரும் ஏன் வந்தீங்க? விவாகரத்து வேண்டும் என்று கேட்டார்கள். பில் திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகிறது? ஆகிவிட்டது வழக்கறிஞர். 2 நாட்களிலேயே விவாகரத்து. பெண்ணுக்கு ஆண்மை இல்லை. வழக்கறிஞர் ஆண்மை இல்லாத கணவருடன் எத்தனை நாட்கள் வாழ்வது சொல்வீர்களா? அவ்வா அவள் தந்தை மகள் சேர்ந்து என்னை பற்றி இல்லாத குற்றச்சாட்டுகளை அருணிமா கூறுகிறார்கள். அவளே கணவன் இல்லைன்னு சொல்றாள். நீயோ ஒரு வீரன் என்று சொல்கிறாய். இதற்காக நீங்கள் என்ன சொல்றீர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்களே சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் என்ன என்பதா? நீங்க சொல்றது அதுவே. அதே என் மகளை நன்றாக கவனிக்க முடியவில்லை. செய்யுங்கள். நான் போக மாட்டேன். அப்போது எனக்கு வேண்டும். பாருங்கள், கோடா உடனே விவாகரத்து தரமாட்டார். நீங்கள் வேண்டாம் என்றால் விவாகரத்து கிடையாது. ஆதாரங்கள் தேவை. மேடம், ஒரு பெண்ணாக என் கணவர் என்னை மகிழ்ச்சியாக வைக்கவில்லை. எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்டால் நீதிமன்றம் விவாகரத்து தராதா? சரியாக, கணவன் செக்ஸ் செய்ய முடியாத போது மனைவி கணவரிடமிருந்து விவாகரத்து பெறலாம். ஆனால் அவர் செக்ஸ் செய்ய முடியாது என்று ஆதாரங்களை கோடா வழங்க வேண்டும். ஆனால் பணம் மாற்ற வேண்டும் என்றால் அப்போது அது மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது மேடம். அவர் ஒப்புக்கொண்டார் அல்லவா? அது ரொம்ப நல்லது. மருத்துவமனை முகவரியை எழுதுகிறேன். மருத்துவரின் பெயரையும் எழுதுகிறேன். இந்த முகவரிக்கு சென்று பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை எனக்கு கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். அது ஓகே ஆகிவிட்டது. உன்னுடன் நான் வருகிறேன். நீ சம்பாதிக்கிறாய். யாரோ சம்பாதிக்கிறார்கள், எனக்கு தெரிந்து கொள்ள. ஓகே, அதே போல